ஒரு சிலர் தன் வாழ்க்கைக்கு தேவையானதை அழுதே சாதிப்பாங்க. அவங்கள நம்பாதீங்க. சின்ன குழந்தைங்கன்னா அவங்கள நம்பலாம். அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க. எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு எவ்வளவோ பெரிய விஷயம் நடக்கும், இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படின்னாலாம் தெரியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் எதுக்கு அழுவாங்க? எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு, டாய்ஸ் வாங்கி கொடுன்னு தான் அழுவாங்க. ஆனால் பெரியவங்க அதுக்கோசரம் அழ மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவங்க அழுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு வீட்டில் மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, சன், அப்புறம் டாட்டர் இன்லா, இவங்க 4 பேர் இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ மதர் இன்லா அவங்க சன் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்குள்ளார இருக்கிற பாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தான் செய்யும். ஆனால் அதை ரியலைஸ் பண்ணுறவங்க குட் மதர் இன்லா. பட் எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பையன் சாகிற வரைக்கும் என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அவன் என்கிட்ட தான் காசு கொடுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்டு பண்ணணுன்ற தாட் இருக்கிறது பேட் ஹேபிட். முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றிக்கோங்க. அப்படி நீங்கள் அவங்க பேச்சை கேட்காம போயிட்டிங்கன்னா அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நான் செத்துடுறேன், நான் வீட்டு விட்டு போகிறேன், அப்படி இப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இது 100%ல் 25%னா மீதி 25% என்ன பண்ணுவாங்க? அழுதே சாதிப்பாங்க. அப்புறம் நான் பெற்று வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ண அது பண்ண இது பண்ண நீ இப்படி விட்டுட்டு போயிட்டியடான்னு சொல்லிட்டு பாதி பேர் அப்படி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இன்னும் 25% என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாட்டர் இன்லாவை துரத்துறதுலேயே குறியாக இருப்பாங்க. அவளை எப்படியாவது முடிக்க விட்டுட்டா நம்ம பையன் நம்மக்கிட்ட வந்துடுவானோ அந்த தாட் இருக்கும். அந்த மீதி இருக்கிற 25%ல் 15% அந்த எண்ணம் இருக்கும். நம்ம பையன் நம்மக்கிட்ட பேசுகிறதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் டைரெக்டாக சொல்லிடுவாங்க. உலகத்திலே 100% மதர்ஸ் மட்டும்தான் தன் பையனுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா அவங்களுடைய ரைட்ஸ் அவங்க ஒய்ஃப் கிட்ட தான் இருக்குது. அவங்க ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட தான் ஃபேஸ் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மதர் இன்லாவோ ஃபாதர் இன்லாவோ எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க 10% மட்டும்தான் இந்த வேர்ல்டில் இருக்காங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அக்கா இவ்வளோ கஷ்டப்படுறா, மாமியார் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பொண்ணுங்க பொறுமையாக இருங்க. எதுவுமே எடுத்த உடனே மாறுறது கிடையாது. ஏன்னா நம்ம பசங்களை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் அந்த வீட்டில் தான் வாழ்ந்தாகணும். அவங்க நம்மளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா அதை நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஃபேமிலியுமே அஃபெக்ட் பண்ணோம். அவங்க அதை பார்த்து இப்போ ஒரு குழந்தைய நம்ம எடுத்து வளர்த்து இவ்வளோ பெரிய பிள்ளையாகிட்டு இப்படி நம்ம வீட்டிலே இருக்கே, அவங்க அதை நினச்சி அழுவாங்க. ஆனால் அந்த அழுக வேறு. உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கோசரம் அழுறாங்க பார்த்தியா, அதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நம்பாதீங்க. யாராக இருந்தாலும் சரி. ஈவன் புருஷனே அழந்தாலே பொண்டாட்டி நம்பக்கூடாது, பொண்டாட்டி அழந்தால் புருஷன் நம்பக்கூடாது. இந்த உலகத்தில் பேசி தீர்த்துக்க முடியாத விஷயன்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப பிரச்சனைனா வெளியில் 3வது மனுஷங்க கிட்ட கேட்குறத விட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கோங்க. இப்படி பேசிட்டிங்கன்னா அந்த 3வது மனுஷங்க உங்களுக்கு பிரிக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ட்ராமா இப்போ உங்களுக்குள்ளார நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சாவே பாதி பேர் தனியாக தான் நிற்பாங்க. சரி பையன் மருமவளாச்சுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓஹோ இவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனை இருக்கோ, அதனால் நம்ம பையன் பக்கம் சப்போர்ட் பண்ணால் பையன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்ட்டு பாதி பேர் போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையை வெளியில் யார்கிட்டையும் காமிச்சிக்காதீங்க. நீங்கள் காமிச்சிக்கலனாவே உங்கள் பிரச்சனை ஒரே நாளில் சால்வ் ஆயிரும். நீங்கள் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க கிட்ட சொல்கிறது, அம்மா கிட்ட சொல்கிறது, அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இப்போ பொண்ணு சொன்னாலே சரி பையன் சொன்னாலே சரி யாருக்கும் ஒருத்தருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் யாரும் நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே சொல்யூஷன் தேடுங்க. முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா 2 பேரும் சேர்ந்து உட்காந்து யோசிங்க, இதுக்கு என்ன வழி பண்ணலான்னு. அதை விட்டுட்டு தயவு செஞ்சு யாரும் 3வது மனுஷங்கிட்ட போகாதீங்க. அழுறவங்களே ஃபஸ்ட் நம்பாதீங்க. நீங்கள் நம்பினாவே உங்கள் லைஃப் நல்லா போகும்.